விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள், கூடுங்கள், அன்பின் நனைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பின் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பயந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பயந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெய+ தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் புனிதர் நாம் எளிமையான வாழ்வையும் பரிசுத்தமான இதயத்தையும் கொண்டு செபிக்கும் பொழுது அனைத்திலும் நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி நிச்சயம், ஜெயம் பெறுவோம் என்று நமக்கு சொல்லுகின்றார். நாமும் இன்றைய நாளின் புனிதர் சியன்னா நகர் கேத்தரினை போன்று வாழ ஆசிப்போம். மேலும் நம் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, சமூகத்திற்காகவும் நம் தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நல்ல மழையை கொடுக்கவும், இன்னும் நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் ஆசீர்வதிக்கப்பட, உண்மையும் நேர்மையும் தலைத்து ஓங்கிட, அப்படிப்பட்ட சிறந்த ஒப்பற்ற உன்னதமான தலைவரை நம் ஆண்டவர் தாமே இந்த தேர்தலை நிறைவேற்றி சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்போம். குற்றம் குறைகளுக்காக, செய்ய தவறிய கடமைகளுக்காக ஆண்டவர் திருமுன்னிலையில் மனம் வருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல நம் ஆண்டவர் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, ஆண்டவரின் பாடுகளை ஆழ்ந்து சிந்திக்கவும் உமது திரு அவைக்கு பணிபுரியவும் புனித கேத்தரினை இறையன்பால் பற்றி எறிய செய்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமக்களாகிய நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளில் இணைந்திருந்து அவருடைய மாட்சி வெளிப்படும் போது அவரோடு என்றென்றும் அக்களித்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீ எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரலெழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோயில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை.
ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வளமிக்க பருவ காலங்களை தருகிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 115 பதிலுரை பாடல். எங்களுக்கு அன்று ஆண்டவரே மகிமையும் புகழும் உமக்கு உரியதே. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மகிமையும் புகழும் உமக்கு உரியதே. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மகிமையும் புகழும் உமக்கு உரியதே. இறைவன் வானுலகில் உள்ள விரும்பிய யாவும் செய்துள்ளார். இறைவன் வானுலகில் உள்ளார் விரும்பிய யாவும் செய்துள்ளார். சிலைகள் எல்லாம் வெள்ளியும் பொன்னுமே, மனிதத்தை வேலை இறைவனாகுமா. சிலைகள் எல்லாம் வெள்ளியும் பொன்னுமே, மனிதத்தை வேலை இறைவனாகுமா. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மகிமையும் புகழும் உமக்கு உரியதே. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மகிமையும் புகழும் உமக்கு உரியதே. Alleluia, 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 தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
14ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டு உள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்லுகின்றீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டு உள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டு இராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பிற்கு உரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மறை வல்லுநர்களில் ஒருவரான சியன்னா நகர் புனித கேத்தரினுடைய திருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. 14வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1309ஆம் ஆண்டு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தது. இந்த காலகட்டத்தில் பாப்பரசர் 5ஆம் கிளமெண்ட் ரோமில் உள்ள அரசர்கள் கொடுத்த நெருக்கடியினால், துன்பங்களினால் பிரான்சில் உள்ள அபியோன் நகரத்திற்கு பாப்பரசர் வரவழைக்கப்பட்டார் பணி செய்ய. 1309 1375 வரை 65 ஆண்டுகள் 7 பாப்பரசர்கள் இந்த அபியோன் நகரத்தில் தங்கி பணி செய்து வந்தார்கள். பாப்பரசரை மீண்டும் ரோமைக்கு கொண்டு வருவதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர்தான் இன்றைய நாளுக்குரிய புனிதர் சியன்னா நகர் கேத்தரின். நம் புனிதர் இத்தாலி நாட்டில் சியன்னா நகரில் 1347ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் பிறந்தார். நம் தேவமாதா கபிரியேல் தூதருக்கு மங்கள வார்த்தை சொன்ன மார்ச் 25ஆம் நாள் அதே தேதியில்தான் நம் புனிதரும் பிறந்தார். கேத்தரினுக்கு 6 வயது நடக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் பாப்பரசர் உடையிலே தொப்பி அணிந்தவராக நம் புனிதருக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் ஆண்டவருடைய 2 பக்கங்களிலும் புனித ராயப்பரும் சின்னப்பரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தன்னுடைய திருச்சிலுவையை புனித கேத்தரினுடைய இதயத்தின் மீது பதிய வைத்தார். தன் சிலுவை அடையாளத்தினால் விசேஷ ஆசீர்வாதத்தை கேத்தரினுக்கு நம் ஆண்டவர் வழங்கினார். கேத்தரினுடைய பெற்றோர்கள் தினமும் திவ்ய பலி பூசையில் பங்கெடுத்து தவறாமல் திவ்ய நற்கருணை உட்கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர்கள், பண்பு நிறைந்தவர்கள். தாம் பெற்றெடுத்த 24 குழந்தைகளையும் முறையாக கத்தோலிக்க ஞான ஸ்நானத்தில் முழுமையாக வளர்த்து எடுத்தார்கள்.
கற்றுக் கொடுத்தார்கள் கத்தோலிக்க ஞான உபதேசத்தை. இதன் காரணமாக இவர்களுடைய எல்லா குழந்தைகளும் சிறு வயதிலிருந்தே திவ்ய நற்கருணையின் மீதும் தேவதாயின் மீதும் புனித சூசையப்பர் மீதும் பக்தியும் வணக்கமும் கொண்டு வளர ஆரம்பித்தார்கள். கேத்தரினுக்கு 7 வயது நடக்கின்ற பொழுது தன்னுடைய கன்னிமையை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தன்னுடைய 12வது வயதில் உன்னை திருமணம் செய்து கொடுப்பேன் என தன்னுடைய தாய் கேத்தரினிடம் கட்டாயப்படுத்தினார். இதற்கு இவர் கீழ்ப்படியவில்லை. அதே நேரம் தன்னுடைய தந்தை கேத்தரினுடைய மனதை புரிந்து கொண்டார். தனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அழகான மிகவும் நீண்ட பொன்னிறமான அந்த கூந்தலை அடியோடு வெட்டி கொண்டார். தன்னுடைய 16வது வயதில் புனித சாமிநாதருடைய டொமினிக்கன் 3rd ஆர்டர் சபையிலே இவர் சேர்ந்தார். 19வது வயதில் 1366ஆம் ஆண்டு கேத்தரின் தன்னுடைய அறையிலே தனிமையாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அன்னை மரியா கேத்தரினுடைய கையை பற்றி கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு கேத்தரினுடைய விரலில் மோதிரத்தை அணிவிக்கின்றார். அழகையின் சோதனைகளை வெல்ல உமக்கு நான் வரம் தருகின்றேன், துணிவுகொள் என்று ஆண்டவர் அந்த காட்சியிலே நம் புனிதருக்கு இப்படி சொன்னார். இந்த மோதிரம் புனித கேத்தரினுடைய கண்களை தவிர மற்றவர்களின் கண்களுக்கு அந்த மோதிரம் அணிவித்தது இருக்கின்றது புலப்படவில்லை. பிற்காலத்தில் புனித கேத்தரின் பிரான்ஸ் நாட்டில் உள்ள அவியோனிலிருந்து பாப்பரசர் ரோம் நகருக்கு மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பதில் புனித கேத்தரினுக்கு முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றார் இந்த புனிதர் என்பதனுடைய முன் அடையாளமாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் நிறைவேறி நடந்தது. ஒரு நாள் கோடை காலத்தில் தன்னுடைய 23வது வயதில் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தேவரகசிகளின் விசேஷ வெளிப்பாடுகளையும் பரலோக காட்சிகளையும் தொடர்ந்து காட்சியாக இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நாட்களில் அந்த காட்சியில் நரகம், உத்தரிக்கும் ஸ்தலம், மோட்சம் இவற்றை பற்றி அவர் அதிலே காணுகின்றார். 1375 அந்த 375ஆம் ஆண்டுதான் இயேசுவினுடைய திரு இதய காட்சிகள் முதலில் நம் புனிதருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த காட்சியில் நம் தேவதாயும் சேர்ந்து ஆண்டவரோடு காட்சி கொடுத்தார். அப்பொழுது இயேசுவின் திரு இதயத்திற்கு கீழ்ப்படிந்து பாப்பரசர் உடனடியாக ரோம் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம் புனிதரின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டது. இந்த காட்சி முடிந்து தபசு காலத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நம் புனிதர் கேத்தரினுக்கு 5 காயம் வரத்தை பெறுகின்றார். இவர் பரிசுத்தமான மனத்தோடு உருக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அந்த காயம் அனைத்தும் இவர் உயிரோடு இருக்கும் வரை மற்ற யாருக்கும் அந்த 5 காயம் வெளித்தோற்றத்திற்கு காணப்படவில்லை. இவர் இறந்த பிறகுதான் 5 காயங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டன. இவர் பக்தியிலும் கிறிஸ்தவ நெறிமுறை வாழ்விலும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தார். தனக்கு ஏற்பட்ட எல்லாவித துன்பங்களையும் வேளைப்பழுவையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு முற்றிலுமாக பரிகாரமாக ஒப்பு கொடுத்து செவிப்பார். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பணிகளை செய்யும் பொழுதும் இயேசுனுடைய அன்பிலே நெருக்கமாக இவர் வளர ஆசைப்பட்டார். தனக்கு நேரம் கிடைக்கும் போதும் சரி, நேரம் கிடைக்காத போதும் சரி, சிறிது நேரத்தை தினமும் ஒதுக்கி திவ்ய நற்கருணை முன்பாக முழங்காலிலிருந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உடையவர் இவர். எனவேதான் பாப்பரசர்களும் கர்தினால் ஆயர்களும்
இவரிடம் ஞான காரியங்களில் ஆலோசனை பெற்று வந்தார்கள் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. பாப்பரசர் 11ஆம் கிரகோரியாரை 1377ஆம் ஆண்டு நம் புனிதர் கேத்தரின் வற்புறுத்தி மீண்டுமாக அங்கு ரோம் நகருக்கு திரும்பி செல்லும்படி செய்தார். 1380ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் இதே நாளில் தன்னுடைய 33வது வயதில் பாக்கியமான மரணத்தை அடைந்தார். 50 வருடம் கழித்து இவருடைய கல்லறையை திறந்து பார்த்த பொழுது இவருடைய உடல் அழியாமல் அப்படியே இருந்தது. இவர் பல நூல்களையும் எழுதியிருக்கின்றார். இன்று வரை இவர் எழுதிய நூல்களை பலரும் படித்து பயன்பெற்று வருகின்றார்கள். நம் புனிதர் கேத்தரின் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை: தேவதாய்தான் மோட்சத்திற்கு செல்லும் எளிமையான மிகச்சிறந்த வழி என்று சொல்லுகின்றார். தேவதாயை கண்டடைந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டடைவார்கள் என்று இவர் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் துன்புறும் போது புனித சூசேப்பரிடம் நாடி செல்லுங்கள், அவர் உங்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றி தேவதாயிடமும் குழந்தை இயேசுவிடமும் உங்களை அவர் அழைத்து செல்வார் என்று இவர் அடிக்கடி சொல்லியிருக்கின்றார். ஆம், எளிமையான உள்ளமும் பரிசுத்தமான இதயமும் ஜெபம் செய்வதில் ஆர்வமும் இந்த புனிதரிடம் இருந்தது போன்று நமக்கும் இருந்தால் எதையும் எப்போதும் நாம் வெல்ல முடியும், சாதிக்க முடியும், சாதனைக்குரியவர்களாக நாம் மாற முடியும். எனவே சிந்திப்போம், எளிய வாழ்க்கை நம் தெய்வத்திற்காக வாழ ஆசிப்போம். இன்னும் பரிசுத்தமான இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிப்போம். ஆண்டவரோடு இணைய நாமும் ஜெபத்திலே ஆர்வம் காட்டும் பொழுது நிச்சயமாக நமக்கு தூய ஆவியானவரால் ஆண்டவர் நம்மை அதிகம் தினம் தினம் ஆசிர்வதிப்பார். நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, படியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலியை, நன்றியின் பலியை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித கேத்தரினின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை ஏற்றுக்கொள்ளும்.
அதனால் அவருடைய சிறப்பான படிப்பினைகளை நாங்கள் கற்று அறிந்து மிகுந்த ஆர்வத்துடன் உண்மை கடவுளாகி உமக்கு நன்றி செலுத்த ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள நித்திய இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசிற்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உம்முடைய வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் தகுமே. உம்முடைய இந்த பராமரிப்பினால் நீர் மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இந்த உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடும் புனிதரின் பெருந்திரளோடும் இந்த உலக படைப்புக்கள் உயிரினங்கள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென்று எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள் அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் நினைவில் கொண்டு ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒந்தவர்களாக வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நம் தேவைகள் அனைத்தையும் எல்லாம் வல்ல நம் தந்தையிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்து தடைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றம் குறைகளை நீ கண்ணோக்காமல் உம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இதோ இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள இருக்கின்ற நம் அனைவருக்கும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர் நம்மை உள்ளாக்காமல் அவருடைய பரிபிரகத்தால் நம் உள்ளத்திற்கும் உடலுக்கும் காத்திடும் அரும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் தெய்வம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கின்றவர். நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி நம்மை ஆசிர்வதிக்க வருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் தீமைகள் அனைத்திலிருந்தும் சுட்டரித்து நம்மை வாழ வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு தருகின்றார் இந்த திரு விருந்தின் மூலம். இவருடைய ஆசிரை பெற வந்தவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நித்திய வாழ்வை தருவதாக. விரும்பி தேடும் ஆனமோதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. இன்னோரும் விரும்பி தேடும் ஆனமோதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. உடலாய் உமை கண்டு திருவுணவாயதை உண்டு, உடலாய் உமை கண்டு திருவுணவாயதை உண்டு. வாழும் காலமெல்லாம் உம்மோடு வாழ்ந்திட, வாழும் காலமெல்லாம் நாடும் மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, வாரும் வாருமே இயேசு தெய்வமே. இன்னோரும் விரும்பி தேடும் ஆனமோதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதித்தாலும் நான் உரமாகிடவே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட, விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட. பின்னாலும் தேவாய் நீ
மன்னாவாய் வா மன்னாவாய் வா இன்னொரு விரும்பி தேடுவான முதே எங்கள் முன்னோரி பசி தீர்த்த வைகரையே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, இவ்விண்ணக விருந்தினால் புனித கேத்ரினின் இம்மை வாழ்வுக்கு உணவளித்தீரே. இவ்விருந்தில் பங்கு உண்டுள்ள எங்கள் அனைவருக்கும் நிலையான வாழ்வை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை போன்று தினம் தினம் வாழ்ந்து காட்டிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கியனையின் ஆசீர் பெற்றிட செபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கியனையே, இதோ இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் போது பால்கார பாலகனின் பால் குடத்தை நீர் பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் போது நடக்க இயலாத சிறுவனை நீ நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை நீர் கரை சேர்த்தது போல இவர்களையும் நீர் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வெள்ளாங்கண்ணி. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.